ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான ப்ரௌனி ரெசிபி தாங்க. இந்த மெத்தட்ல செய்து பாருங்க, ரொம்பவே அருமையா வரும். இன்னைக்கு நம்ம அவன்ல தான் செய்ய போறோம். ஏற்கனவே நம்ம கடாய், குக்கர் எல்லாத்துலயுமே செய்திருக்கிறேங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். கடைகளில் வாங்கி கொடுக்கறத விட இது போல டக்குன்னு வீட்டிலேயே செய்து கொடுங்க, எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட சன்னுக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பான். நீங்களும் செய்து பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ரௌனிக்கு டார்க் காம்பவுண்டுங்க சாக்லேட்டு எடுத்துருக்கிறேன். டார்க் சாக்லேட் எடுத்துக்கணும், இல்லைன்னா டார்க் காம்பவுண்ட் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குங்க. உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 200 கிராம் இருக்குது. அன்சால்டட் பட்டர் வெண்ணெய் வந்து இது ஒரு 110 கிராம் இருக்குதுங்க. இதையே டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டுங்க, உள்ளே வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா உருகிற வரைக்கும் கலந்து விடணுங்க. நல்லா கலந்து விட்டுக்கணுங்க, அடியில் போய் தங்கிடும். மெல்ட் ஆகட்டும், அப்புறமா பார்க்கலாம். மெல்ட் ஆயிடுச்சுங்க. இது போல் இருக்கணும், இந்த போல் ஆகணும், இது போல் இருக்கணும். நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆறணும், ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். சுகர் வந்து 200 கிராமுங்க. இது வந்து ஒயிட் சுகர் 160 கிராம். ப்ரௌன் சுகர் வந்து நாட்டு சர்க்கரை வந்து இது ஒரு 40 கிராமுங்க. ரெண்டும் சேர்ந்து 200 கிராம் இருக்கும். இது இப்படியே கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பவுடர் பண்ணி ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணி போட்டோம்னா ஈஸியாக கரைஞ்சிருங்க. அதுக்காகத்தான் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். பவுட்ரு அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க, போட்டுக்கலாங்க. பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சர்க்கரையை போட்டுக்கலாம். கரையட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இருக்கட்டும். முட்டை ஒரு 3 எடுத்துக்கலாங்க. ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒட்டுக்க போட இதுக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்சம் அது இடத்துல இருக்குது, அதனால் கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துட்டேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இது போல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு எக்கும் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
பண்ணிக்கலாங்க. சால்ட்டு ஒரு சிட்டிகை போடுறேனுங்க. இந்த டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இருக்கட்டும். கொக்கோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். இருக்கட்டும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மைதா, இது வந்து ஒரு 130 கிராம் இருக்குங்க. இதையும் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மைதா 130 கிராம், கொக்கோ பவுடர் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூனுங்க. அது ஒரு 30 கிராம் அளவுக்கு இருக்கும். வெனிலா எசன்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுருணுங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது போல் இருக்கட்டுங்க. சாக்லேட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். டைரி மில்க் சில்க்கு எந்த சாக்லேட் வேணாலும் போட்டுக்கலாங்க. இது போல் கட் பண்ணி போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். டார்க் சாக்லேட் கூட இது போல் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் அதிக அளவு போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா கம்மியாக கூட போட்டுக்கலாம். லைட்டாக போல் கீ தடவிட்டு, கீயோ ஆயிலோ தடவிக்குங்க. லேசாக தடவணும். இது ஒரு பட்டர் சீட் போட்டிருக்குறேனுங்க. போல் ஒரு பட்டர் சீட் போட்டுக்கலாம். பேட்டர் ஊற்றிக்கலாம். இருக்கட்டும். பேட்டர் போட்டுக்கலாங்க. இது போல் இருக்கணும். மேலே நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் சாக்கோ சிப்ஸ் தான் போடுறேன். இருக்கட்டும். அவனில் கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் அதே 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா பார்க்கலாம். நீங்கள் 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பேக் ஆயிடுச்சுங்க. எடுத்துக்கலாம். இது போல் ஒரு கருது வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டாமல் வரணுங்க. இது போல் வந்தால் பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்துக்கலாம். அருமையான
நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து கட் பண்ணிக்கலாங்க. ஆறட்டும், அப்புறமா பார்க்கலாம். அருமையான ப்ரௌனி ரெடி. எடுத்துக்கலாங்க. ஆறிடுச்சு. சூப்பராக வந்திருக்குது. ப்ரௌனி ரெடி. இதே மெத்தடில் செய்து பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். எவ்வளோ அருமையாக வந்திருக்குது பாருங்கள். கண்டிப்பாக செய்து பாருங்கள். கடைகளில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்றும் உங்கள் அன்பில் அருணா. பை பாய்.